ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரிகா ஸ்டைல். நாம் இன்றைக்கி ஒரு அழகான சிம்பிளான ஒரு கிளிட்டர் ரோஸ் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரோஸோட டயமீட்டர் வந்து 28 சென்டிமீட்டர். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உடனே நீங்கள் பார்க்க முடியும். பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஃபார்ம் ஷீட் வந்து ஒரு பேக்காக கிடைக்கும். ஒரு பேக்கோட ப்ரைஸ் வந்து 75 rupees. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட கார்னரை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கார்னரை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை வந்து ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அதோட 2 சைட்ஸையும் மட்டும் கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக விட்டுட்டு பேலன்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள், நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இதில் ஏதாச்சும் கட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேட்டர்ன் நமக்கு போதும். இனி நம்ம நெக்ஸ்ட் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ம் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் இதே மாதிரி கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து 4 ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த 3 கார்னர்ஸையும் மட்டும் இப்படி ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணி விடணும். விட்டுட்டு இப்போது அந்த 2 சைட்ஸையும் கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணாடாதீங்க, கொஞ்சமாக விட்டுட்டு 2 சைட்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். இந்த ஃப்ளவர் ஷேப்லேயும் ஏதாச்சும் கட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதையும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 5 ஷீட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 2 பேட்டர்ன்லேயும் ஒரு பேட்டர்ன் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதை அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இருக்க பேட்டர்ன்ஸை வந்து நம்ம ஷேப் பண்ணணும். ஷேப் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி அயன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பெட்டலை வந்து அயன் பாக்ஸில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு சென்டரை வந்து ஃபஸ்ட்டு இழுத்து விட்டுக்கோங்க. சென்டரை இப்படி இழுத்து விட்டுட்டு சைட்ஸை வந்து ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸையுமே நீங்கள் பண்ணி எடுக்கணும். சென்டரை வந்து ஃபஸ்ட்டு இழுத்து விட்டுட்டு சைட்ஸை வந்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டா போதும். இப்படி எல்லாமே பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாம் இனி ஃப்ளவரை வந்து அசம்பிள் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருந்ததில் ஒரே ஒரு பேட்டர்ன், அந்த பேட்டர்னை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. கிளிட்டர் சைடு வந்து அடிப்பக்கமும் கலர் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் இருக்க பெட்டல்ஸை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. எப்படி பண்ணால் நமக்கு ஃப்ளவரோட சென்டர் பொசிஷன் கிடைக்கும். அதாவது மொட்டு மாதிரி இருக்க பகுதி நம்ம இப்போ பண்ணியாச்சு. இனி வந்து இந்த மொட்டை வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பெட்டல்ஸை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிக் பண்ண ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸாக நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க சென்டர் போர்ஷன் இருந்துச்சுன்னா அதோட சைடை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இப்படி ஸ்டிக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதோட சைட்ஸ் வந்து கார்னர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க பேட்டர்னை வந்து எப்படி வைக்கணும்னா கிளிட்டர் சைடு மேலே வர மாதிரி வைக்கணும். இதுவரை நம்ம வச்சது எல்லாமே அடிப்பக்கமாக வச்சுருந்தோம். ஆனால் இனி வந்து அந்த கிளிட்டர் சைடு வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு சென்டரில் வந்து இந்த மொட்டு போர்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோட சைட்ஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க பெட்டலை ரவுண்ட் ஷேப்பில். பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்ல க்ளூ ஸ்டிக் ஆகும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இதை பெட்டலை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேட்டர்னை வந்து ஸ்டிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சென்டரை ஸ்டிக் பண்ணிவிட்டு பெட்டல்ஸை வந்து கொஞ்சமாக மேலே ஏற்றி ஒட்டாமல் கொஞ்சமாக சைட்ஸில் தெரிகிற மாதிரி ஸ்டிக் பண்ணணும். நான் இன்றைக்கி கோல்டன் கலரில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் ஃபார்ம் ஷீட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃப்ளவர் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஃப்ளவராகவும் பண்ணலாம், நிறைய ஃப்ளவர் பண்ணி பேக்ட்ராப் ஃப்ளவராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் வந்து ஸ்டிக் பண்ணும்போது ஒன்று மட்டும் கவனிச்சுக்கோங்க. அந்த 2 பெட்டல்ஸோட கேப்பில் நெக்ஸ்ட் பெட்டல் வர மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது லாஸ்ட் இருக்க ஃப்ளவர் பேட்டர்னை 4 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பெட்டல்ஸையும் வந்து ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணியிருப்போம்ல பெட்டல்ஸ், அந்த 2 பெட்டல்ஸோட கேப்பில் வர மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது நல்ல ஸ்டிக்காக. இப்போ பாருங்கள், அழகான மீடியம் சைஸ் 28 சென்டிமீட்டர் டயமீட்டர் உள்ள கிளிட்டர் ஃபார்ம் ரோஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி இதோட லீஃப் பண்ணணும். லீஃப் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி சேம் கிளிட்டர் கலர் தான் எடுத்திருக்கேன், கோல்டன் கலர். அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு லீஃப் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதோட சைட்ஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்படி சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதோட சென்டரை வந்து ஒரு விரலால் பிடிச்சி இழுத்து விட்டுக்கோங்க. அதோட சைட்ஸையும் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு அழகான லீவ்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி நான் இன்றைக்கி 3 லீஃப் பண்ணி எடுத்திருக்கேன்.
இப்போ இந்த ஃப்ளவரை ஹேங் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து த்ரெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோட சென்டரில் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளவரோட பேக் சைடில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த லீஃபையும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி லீஃபை வந்து ஒரு சைடு மட்டும்தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அந்த ஹேங்கிங்ஸ் வந்து அந்த த்ரெட்டு வந்து இந்த லீஃப் பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த லீஃப் வந்து நம்ம ஹேங் பண்ணும்போது மேல் பக்கமாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும். அதனால் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போது அழகான ரோஸ் ஃப்ளவர் வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. இதுவரை இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இனி அடுத்த ஒரு ப்ராஜெக்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.